அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே இயேசுவை நோக்கி பாருங்கள் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே தேவ வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசுவை நோக்கி பாருங்கள். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அல்லேலூயா. லுக்கிங் அன்டு ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு பாஸ்டர் தாமஸ் அவர்கள் கீப் லுக்கிங் டு ஜீசஸ் என்ற ஒரு வார்த்தையை படிப்பித்து தந்தார்கள். அதை அடிக்கடி சொல்ல வைப்பார். நம்முடைய ஸ்தாபன டைரியில் இன்று வரைக்கும் அந்த அட்டையில் அதை அச்சிட்டு இருப்போம். கீப் லுக்கிங் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் லுக்கிங் அன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பது, இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பது. பொதுவாக இயேசு நம்முடைய லட்சியமாக இருக்கிறார். நம்ம லட்சியம் என்ன? அவரை அடைய வேண்டும், அவரை பெற்றுக்கொள்ளணும். அதுதானே, அவரிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. நித்தியமே அவருக்குள் தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய லட்சியத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இயேசுவை அடைய வேண்டும். சொல்லி பார்ப்போம். இயேசுவை அடைய வேண்டும், இயேசுவை அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். ஒற்றை வார்த்தையில் சொல்லுவது, இயேசு தான் என்னுடைய லக்கு, என்னுடைய டார்கெட், என்னுடைய லட்சியம் இயேசு தான். இயேசுவை அடைய வேண்டும். அதனால இயேசுவை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். அவரை தானே அடையணும். அப்போ அவருக்கு நேராக தானே போகணும். ஓட்டப்பந்தய வீரன் அவன் இங்கே எங்கேயுமா பார்ப்பான். அவன் நேராக எங்கே போய் சேரணுமோ அதைத்தான் கண்ணு முன்னால் வச்சுருப்பான். வேறு சைடெல்லாம் பார்க்கவே மாட்டான். பார்த்தான்னா ஓட்டம் ஜெயமாக வராது. அதனால் இயேசு நம்முடைய கோலாக இருக்கிறதுனால நம்ம அதைத்தான் பார்க்கணும். ஒரு ஃபுட்பாலில் கோல் அடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அவன் எங்கே பாலை காலில் வச்சு அங்கே இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், கோலுக்கு கொண்டு போகணுன்னு தான் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் இயேசுவாகி அந்த கோல் இருக்கிறதுனால அவரை நோக்கி பார்க்க வேண்டியது மிக முக்கியம். அடுத்தது, ஜீசஸ் இஸ் அவர் மாடல். நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசுவை தான் முன்மாதிரியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த காரியத்துக்கும் அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை பார்க்கணும். அப்போ இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று, அவர் நம்முடைய கோலாக இருக்கிறார். 2, நம்முடைய மாடலாக அவர் இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் என்ன செய்தார், அவர் இப்படி பேசினார், அவர் இப்படி சிந்திப்பார், அவர் இப்படி நடந்து கொள்ளுவார், இதையே பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காகவும் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம். அடுத்தது, ஜீசஸ் இஸ் அவர் டோனர், அல்லது நமக்கு தருகிறவர், நமக்கு எல்லாத்தையும் தருகிறவர் கர்த்தர். அப்போ எந்த தேவைக்கும் அவரை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். இப்படி அநேக காரியங்களுக்காக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது, மற்ற காரியங்களுக்கு மேல் இயேசுவையே நோக்கி பார்க்கிற ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன். அதனால் நமக்கு மிகுந்த ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய சோர்ஸ் அல்லது ஆதாரமே இயேசு தான். எதுக்கும் ஆதாரமே அவர் தான். அதனால அவர்கிட்ட இருந்து தான் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியத்திலே மனுஷன் மூலம் பல காரியங்கள் மூலம் எந்த நன்மை வந்தாலும் அதை மிஞ்சி இயேசுவையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இயேசு ஒரு வேலையை தந்தார். அந்த வேலை மூலம் சம்பளம் வந்து கொண்டே இருக்கு.
அப்போ மனுஷனுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம், அந்த சம்பளத்துக்கு மேலே கண்ணு போயிடும், அந்த சம்பளத்தை தருகிற அதிகாரிக்கு மேலே கண்ணு போயிடும், அந்த கம்பெனிக்கு மேலே அந்த நிறுவனத்துக்கு மேலே கண்ணு போயிடும். இவங்க தருவாங்களா அப்படி போயிடும். அதுக்கு சோர்ஸ் யார், ஆதாரம் யார்? இயேசு. அல்லேலூயா, கர்த்தர். அதை பலவேளை நம்ம நோக்கி பார்க்க தவறி விடுகிறோம். அதைத்தான் நமக்கு பல முறைகளில் பல காரியங்களை செய்தாலும் அதுக்கு ஆதாரம் அல்லது சோர்ஸ் கர்த்தர் தான். அந்த எண்ணத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நோக்கி பார்ப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். அது பலரை கொண்டு நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், விரும்பினது நடக்கும், விரும்பாதது நடக்கும், பலரை கொண்டு நடக்கும். ஆனால் இதில் எல்லாம் the initiator and the controller of all the happenings in my life is the Lord Jesus என்கிற ஒரு அறிவு வேணும். என் வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடக்குதோ, என்ன காரியங்கள் எனக்கு நடக்குதோ, சம்பவிக்குதோ, அதெல்லாம் அதை திட்டமிட்டவரும் அதை செயல்படுத்துகிறவரும் சில காரியங்களை மற்றவங்க செயல்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த ஒரு அடிப்படையான காரியம் தெளிவாக இருந்துச்சுன்னா நிறைய ஜெயம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் மேலே கர்த்தருடைய அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய, அதாவது இங்கிலீஷில் ப்ரீடெஸ்டினின்னு சொல்லுவாங்க, முன் அறிவு, முன் நிர்ணயம். தேவன் எல்லாவற்றையுமே முன் நிர்ணயித்திருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார், முன் நிர்ணயித்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் 139ஆம் சங்கீதத்தில் இருக்கு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் எலும்புகளில் ஒன்றாகிலும் உருவாகிறதற்கு முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்ததுன்னு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒரு ஜீவனை உருவாக்குவது, அதுக்கு ஒரு சரீரத்தை கொடுப்பது, அதுக்கு எலும்புகளை ஒவ்வொன்றா உருவாக்குவது, எல்லாம் தாயின் வயிற்றில் நடந்தாலும் யார் நடத்தி கொண்டிருக்கிறது? கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அவர் முன் தீர்மானித்து வைத்து, முன் குறித்து வைத்து, முன் நிர்ணயித்து அதை கரெக்டாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய விஷயம் பைபிளில் பல வசனங்கள் சத்தியங்கள் மூலமும் சம்பவ சத்தியங்கள் மூலமும் நிறைய நம்ம அறிய முடியும். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதே வேளையில் மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் தீர்மானம் எடுக்க, சாய்ஸஸ், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னால் இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னால் இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். நன்மையும் தீமையும் உனக்கு முன்னால் இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். என்றைக்கு ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டாலோ அன்றைக்கு அந்த கண்கள் திறந்துருச்சு. ஆண்டவர் அதை விட்டுட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது நன்மை தீமை அறியத்தக்கது. அப்போ மனுஷன் ஒரு ஃப்ரீ வில்லுக்குள்ளே வந்துட்டான், தேவன் அதை அனுமதிச்சிட்டாரு. அப்போது இந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் இதுவா அதுவா, வலதா இடதா, அதுவா இதுவா, எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? சாய்ஸஸ் அவன் முன்னால் இருக்கு, அவன் தான் தெரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் அது இருக்கு, எல்லாருக்கும் அது இருக்கு, இதை வச்சிருக்கு. அப்போ இதில் நம்ம எதை தெரிந்து கொள்ளுவோம்? வாழ்க்கை பயணத்தில் எதை தெரிந்து கொள்ளுவோம்? நிறைய விஷயங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கும். சிலது ராங் ரூட்லேயே போகுது, ஆண்டவருக்கு எதிரான வழியிலே போகுது. சிலது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்ச திட்டத்தையே நாமே அழிக்கிறோம், இப்படிலாம் இருக்கு. சிலது நல்லா போகுது. அப்போ இது ஒரு பக்கம் மனுஷனுக்கும் அவன் விருப்பத்தின்படி, அவனுடைய வில் அண்ட் விஷ், அவனுடைய விருப்பத்தின்படி தீர்மானம் எடுக்க தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுக்கு மேலேயும் அவர் முன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். இது ரெண்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது புரியறதுக்கு. ஆனால் உண்மை. ஏன்னா கர்த்தர் ஆல் சாவரின் காட், சர்வ அதிகாரம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே வச்சிருப்பார். ரெண்டாவது,
என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். இவன் இத்தனாவது வயசில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் வருவான், என்ன தீர்மானிப்பான்னு அவருக்கு தெரியும். அதை எல்லாம் அவர் முன்னே அறிஞ்சதுனால அவருக்கு முன் நிர்ணயம் பண்ணுவது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் மத்தியில் இந்த ரெண்டு கருத்துக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. சில சொல்லுது அது அவருக்கு சர்வ வல்லமை இருக்கனால, சகல அதிகாரம் இருக்கிறதுனால தான் அவர் முன் நிர்ணயம் பண்ண முடியுது அப்படின்னு. சிலர் சொல்கிறது அப்படி மட்டும் இல்லை, அவருக்கு இனி நடக்க போகிறது, ஒவ்வொருத்தையும் எந்த காலகட்டத்தில் எதை தெரிந்து கொள்வான் உள்ளதையும் அவன் பிறக்கும் முன்னே அறிந்திருக்கிறதுனால அவரால் அப்படி முன்னிர்ணயம் பண்ண முடியுதுன்னு. இது கர்த்தருடைய காரியம். ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே ஆமென்று தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் முன் நிர்ணயித்து வச்சு, காரியங்களை முன்குறித்து வைத்து அவர் அவருடைய முன்னறிவின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பெரிய விசுவாசம். இவ்வளோ நேரம் சொன்னதை நம்ம நடைமுறையாக எடுத்துக்கிறதுக்கு ரெண்டே வார்த்தை சொல்கிறேன். ஒன்று, கர்த்தர் அறியாமல் ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். கர்த்தர் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடிக்கடி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையாகும். கர்த்தர் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. ரெண்டாவது வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அனுமதியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. கர்த்தர் அனுமதியாமல் எனக்கு ஒன்றும், சொல்லுங்களேன், கர்த்தர் அனுமதியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. அப்போ எனக்கு எது நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ, எது நடந்தாலும் கர்த்தர் அறியாமல் இது நடக்கல. ஆமென். கர்த்தர் அனுமதிக்காமல் இது நடக்கல. இந்த ரெண்டு வார்த்தையும் உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் கலங்க மாட்டோம், பயந்து விட மாட்டோம். ஆமென். நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கலாம். ஏன்னா அவருக்கு சர்வாதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பின்னால் நடக்க போகிறத முன்னாடியே அறிந்தவர். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அந்தத்தில் நடக்க வேண்டியதை ஆதி முதலே அறிவிக்கிற தேவன். எப்படி? அந்தம்னா கடைசி, கடைசியில் அந்தத்தில் நடக்க வேண்டியவைகளை, ஆதினா ஆரம்பம், ஆதியிலே அறிவிக்கிற தேவன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு எப்படி இருக்குன்னு எழுதியே தந்துட்டார, எழுதி அச்சிட்டு கையில் தந்தாச்சு. அல்லேலூயா. எப்படி இருக்கு? இவ்வளோ காலங்கள் ஆகும்போது அதுபடியே நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பெரிய கேரண்டி இருக்கு, பெரிய தைரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த சம்பவம், எந்த காரியம், நல்லதோ கெட்டதோ, விரும்பினதோ விரும்பாததோ, எது வந்தாலும் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். நான் இதெல்லாம் வசன அடிப்படை இல்லாமல் சொல்லலை. வாசிங்க ரோமர் 8:28-29 ரெண்டு வசனங்களும் வாசிக்கும் பொழுது கவனிங்க. ரோமர் 8:28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் கோடி கோடியான மக்கள், பல தலைமுறைகள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவருடைய பிள்ளைகளை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தில் தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு இருக்கிறோம். நம்மையெல்லாம் முன்னே முன் அறிந்து முன் குறித்து வைச்சிருக்கிறார். ஏற்ற வேளை நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாக்கினார், நம்மை இன்றைக்கு ஆவியினாலே நிரப்பி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இனி நம்மளை பரம எருசலேம் வரைக்கும் கொண்டு போய் மகிமைப்படுத்த போகிறார்.
நித்தியமெல்லாம் மகிமையா வைக்க போறார். பெரிய ஒரு பாக்கியத்துக்கு நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். நான் உங்களுக்கு நடைமுறையாக நமது வாழ்வில் வருகிற சில சம்பவங்களை சொல்லி அதில் எப்படி இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களுக்கு மேலே இயேசுக்கு மேலே கண்ணு வைத்து இயேசுவையே நோக்கி பார்க்கிற ஒரு பக்குவம் நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் உருவாக்குவாராக. அல்லேலூயா. அதனால் பெரிய ஜெயம் நாம் எடுக்க முடியும். முதலாவது பாருங்கள், எலியாவை போஷித்த அனுபவத்தை வைத்து முதல் காரியத்தை பேசுவோம். போஷித்த நபர்களை அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். போஷித்த நபர்களை அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். எலியாவை காகங்களை கொண்டு ஒரு கட்டத்தில் போஷித்தார், ஒரு விதவையை கொண்டு இன்னொரு கட்டத்தில் போஷித்தார். பரலோகத்திலிருந்து நேரடியாக தேவதூதன் கையிலே எலியாவுக்கு 2 முறை உணவு கொடுத்து விட்டார். அப்போ எலியாவை தேவன் போஷித்த அனுபவங்கள், காக்கா வாயில வாங்கி சாப்பிட்றதுக்கு, விதவை கையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் 2 முறை டைரக்டாக பரலோகத்திலிருந்தே தேவதூதன் கையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வச்சார். அப்போ இதெல்லாம் பலரை கொண்டு கர்த்தர் அவரை போஷித்தார். ஆனால் அவரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன? அவர் காகங்கள் மேல் கண் வைக்கக்கூடாது, விதவையின் மேல் கண் வைக்கக்கூடாது, தேவதூதன் வருவான் என்று அவன் மேலே கண் வைக்கக்கூடாது. அவருக்கு இதெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிற கர்த்தர் மேல் கண்ணோக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தல். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தல். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 4 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. கட்டளையிடுகிறது யார்? கட்டளையிடுகிறது யார்? கர்த்தர். நான் கட்டளையிடுவேன், காக்காவுக்கு கட்டளையிடுவேன், அது கொண்டு வந்து உன்னை என்ன செய்யும்? போஷிக்கும். அப்போ அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் கட்டளையிட்டுத்தான் காகங்கள் எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் டெய்லி அழகாக கொண்டு வந்தன. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கட்டளையிட்டது அது நடந்தது. அப்புறம் தண்ணீர் வற்றி போயிட்டு கேரீத் ஆற்றில். அப்புறம் ஆண்டவர் அவரை அங்கிருந்து சாரிபாத் ஊருக்கு ஒரு விதவை கிடத்தில் போகிறதுக்கு சொன்னார். அப்பொழுதும் 8-9 வசனங்களில் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். விதவைக்கு கட்டளை கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர். விதவை வந்து போஷிக்கிறது அல்ல. சில வேளை ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளுக்கு போஷிக்க வைக்கலாம். அப்படி எந்த ஒரு ஆள் மூலம் நமக்கு ஒரு நன்மை கிடைத்தாலும் நீங்கள் கர்த்தர் தான் என்னை போஷிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவரையே அடுத்த நேரத்துக்கு நோக்கி பார்க்கணும். அடுத்த நேரம் காக்கா எப்போ வரும்னு நோக்கி பார்க்காம கர்த்தர் எப்போ அனுப்புவார், யார் மூலம் அனுப்புவார், அப்படித்தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை கர்த்தரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தருகின்ற மனுஷனை, தருகின்ற அந்த ஏஜெண்டை நோக்கி பார்த்து கொண்டு இருக்காது. அல்லேலூயா. போஸ்ட்மேனை எதிர்பார்த்துட்டு இருந்தா போஸ்ட்மேன் வருவார். ஆனால் அனுப்ப வேண்டியவர் மணி ஆர்டரை அனுப்பியிருந்தா தான் இவர் கொண்டு வந்து தர முடியும். பார்சல் கொண்டு வர்ற இப்போ நிறைய இருக்கு, கூரியர் அது இதுன்னு. அவர் கரெக்டாக வர வேண்டிய நேரம் வருவார். ஆனால் கொடுத்து விட வேண்டியவங்க கொடுத்து விட்டா தான் இவர் என்ன பண்ணுவார்? கொண்டு தருவார். இல்லாட்டா ஆள் வருவார், வெறுங்கையாக தான் வருவார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு அவர் தர முடியாது. அதனால அவரை எதிர்பார்த்து காத்திருப்பதனால என்ன விஷயம்? தர வேண்டியவங்களை பார்க்கும்போது, அதுலேயும் முக்கியமாக நம்முடைய விசுவாசம், கர்த்தர் தான் எல்லாத்தையும் எனக்கு தருகிறார்,
அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கானவைகள் எல்லாம் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆகவே அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். யார் மூலம் இறங்கி வருது, யார் கையில் கொடுத்து விடுறார், அது அவருடைய காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு யார் பல காரியங்களுக்காக தேவைகளோடு இருக்கிறீங்க? ஆகாரத்தின் தேவைகளோடு இருக்கலாம், வஸ்திரத்தின் தேவைகள், பல பொருட்களுடைய தேவைகள், வேலை வாய்ப்பின் தேவை, கல்வி, உயர்கல்விக்கான அட்மிஷன்கள். இன்றைக்கு சாதா கல்விக்கான அட்மிஷனே பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்ப்பீர்களாக. அல்லேலூயா. இப்பொழுதே அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் எல்லாம் உங்களுக்காக வச்சிருக்கிறத கரெக்டா தருவார், கரெக்டா தருவார். அல்லேலூயா. உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக எனக்கு நினைவுக்கு வருகின்ற ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஊழியக்கார சகோதரி ஒருவர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் அவர்களும் அவர்களுடைய கூட இருந்த மதர் ரெண்டு பேருமாக ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மீனே கிடைக்கல. அவங்க அப்படி மீன் வச்சு சாப்பிட்டே பழகி போச்சு. அன்னைக்கு மீன் கிடைக்கல. என்ன செய்வேன் என்று, காசு இல்லையே மீன் வாங்க என்று மிக வேதனையோடு இருந்தார்களாம். அந்த ஜப வீட்டில் அந்த படியில் உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே ஒரு கருவாட்டு துண்டாவது எலியாவை போஷித்த மாதிரி காக்காவை கொண்டாவது என்ன போஷிக்கக்கூடாதாப்பா என்று சொல்லி அப்படி பண்ணினார்களாம். இவர்கள் அப்படி ஜோம் பண்ண நேரம்தான் உண்டு, காக்கான்னு மேலேருந்து ஒன்று கத்திக்கிட்டு இருக்குதான். என்னடான்னு பார்த்து காக்காவை பார்த்தா காக்கா பட்டுன்னு எடுத்து ஒன்று போட்டுட்டு பறந்துருச்சு. போய் பார்த்தா கருவாட்டு துண்டு. கரெக்டாக இவங்க கேட்ட கருவாடை காக்கா கொண்டு வந்தது. அதை எடுத்துகிட்டு போய் கழுவி நாங்கள் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டோன்னு சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகள் உண்மையில கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எப்படியெல்லாம் செய்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய தேவை எதுவானாலும், ஒரு சின்ன ஒரு உணவுக்கு காரியமாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும் கர்த்தர் அதை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே கண்டிப்பாக தேவ மக்களே விசுவாசத்தோடு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரதுனால சொல்கிறேன். நம்முடைய ஊரில் தான் இந்த திருப்பரப்பு அந்த பக்கம் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம். ஒரு தேவ ஊழியர் அதை அந்த அம்மா சாட்சி சொன்னதை கேட்டதாக சொன்னார்கள். அவர்கள் இந்த பிடியரிசி காணிக்க கொடுக்குற பழக்கமா, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பலர் அந்த காலங்களில் தாங்கள் சமைக்கிற அரிசி ஒவ்வொரு தடவை பானையில் அரிசி போடும் பொழுது ஒரு பிடி எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வைப்பாங்க. அந்த கால மஞ்சப்பையில் போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சுட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது எடுத்துகிட்டு பிடி அரிசி காணிக்கேன்னு சொல்லி காணிக்கப்பட்டி பக்கத்தில் வைப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம். அவங்க அதை கரெக்டாக செய்வாங்களாம். அப்போ ஒரு நாள் அரிசியே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளைகளுக்கு பொங்குறதுக்கு அரிசி இல்லை. என்ன செய்ய, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னே பிள்ளைகள் சாப்பாடு கேட்குமே, காலையில் ஆக்கி வைத்தா தானே கொடுக்க முடியும், இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாங்க. பிடியரிசி பை இருக்குது, ஒரு வாரம் முழுசும் போட்டு வச்ச பிடியரிசி இருக்குது. அதை எடுத்து பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுக்கலாம். அடுத்த வாரம் வேணால் சேர்த்து பிடியரிசி காணிக்க கொடுத்து கொள்ளலாம் என்று நினைவு வருது. ஆனாலும் அதை நான் சோத்திரம் பண்ணி அந்த பையில் போட்டு வச்சாச்சு. இனி அதை எடுத்து என் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு இவங்க கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அரிசியை கொண்டு காணிக்க வச்சுட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. பிள்ளைகள் சாப்பாடு கேட்குது, தாரேன்ப்பா அப்படி சொன்னாங்க. பிள்ளைகள் விளையாட போயிட்டாங்க. புருஷன் வந்தார், சூழ்நிலையை பார்த்தாரு. அவர் சட்டையை தூக்கி போட்டுட்டு மெதுவாக வெளியே நடந்துட்டார். எப்படி பிள்ளைகள் கேட்டால் என்ன பதில் சொல்லன்னு அவர் வெளியே போயிட்டார். இந்த அம்மாவுக்கு ஒரு வழியும் தெரியல. முழங்கால் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். தேவனே, பசியோடு இருக்கிறோம், பட்டினியோடு இருக்கிறோம், என் பிள்ளைகளுக்கு போஷிக்க எதுவும் இல்லை, எனக்கு இறங்குமப்பா
ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கதவு தட்டப்படுது. என்னன்னு திறந்து பார்த்தா ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுகிறாரு. அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செய்து நாங்கள் இந்த பக்கம் சுற்றுலா வந்தோம், பிரியாணி கொண்டு வந்தோம் பாருங்க, வர்றதுக்கு எதிர்பார்த்த சில ஆட்கள் வரல, மீதியாகி போச்சு சில பார்சல்ஸ், நீங்கள் ஆட்சேபனை இல்லைன்னா தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம். சரி ஐயா தாங்கன்னு சொல்லி வாங்கி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிரியாணி. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வழியிலே கிரியை செய்ய இன்றும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நீங்கள் எந்த ஒரு தேவையா இருந்தாலும் மனுஷனுடைய கையை எதிர்பார்க்காம, உடனே போய் கடன் வாங்க போகாம, கைமாத்து கேட்க போகாம, உடனே மனுஷன்கிட்ட போய் ஃபோன் பண்ணி இது கிடைக்குமா என்று செய்யாம, நேர கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ண, கர்த்தரையே நோக்கி பார்க்க பழகுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை விசுவாசத்திலே பழக்குவிப்பார், கண்டிப்பாக தருவார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால எந்த பொருள் தேவைப்பட்டாலும் ஜெபம் பண்ண பழகுங்கள். கொஞ்சம் கஷ்டம் உண்டு, அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம்தான், இல்லாமை தான், வேதனை தான். ஆனாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்பதை அதில் நம்ம உறுதியாக நிற்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக தராமல் இருக்க மாட்டார். அவர் தருவது நன்மையும் மேன்மையுமாக இருக்கும். அல்லேலூயா. மற்றபடி நம்ம கடன் வாங்கி அல்லது வேற ஒரு வழி பண்ணி அப்படி இப்படி வாங்கிறது கிடைக்கும், அதனோடு வேதனையும் சேர்ந்து வரும். கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்கா? அதனால தேவ மக்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய சகல தேவைகளுக்கும், உணவு மட்டுமல்ல எந்த தேவைகளுக்கும் கர்த்தரையே நோக்கி பார்க்க பழக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த மனுஷ கையை எதிர்பார்க்க கூடாது. அந்த யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாங்களா, உங்கள் சொந்தக்காரங்களா இருக்கலாம், வசதி படைச்சவங்களா இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களா இருக்கலாம். உடனே சில எதிர்பார்ப்பு நியாயமாக மனுஷனுக்கு வந்துடும். அவங்க வெறுங்கையா வரமாட்டாங்க, அதை கொண்டு வருவாங்களா, இதை கொண்டு வருவாங்களா, அப்படி கூட நம்ம சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஏன்னா சில சமயம் இப்படிலாம் சிந்திச்சுக்கிட்டு அவங்க அதை கொண்டு வரலன்னா பெரிய ஏமாற்றமாக மாறிடும், அவங்க மேலே ஒரு அதிருப்தி வரும். இதெல்லாம் எதுக்கு? அவசியம் இல்லாமல் எதுக்கு? ஆனபடினால நாம் எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காம, இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் இப்போ இருந்தே அதில் பழகணும். ரொம்ப டீசெண்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில். விசுவாசிகள் என்றால் எந்த மனுஷனுடைய கையை எதிர்பாராதவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்கள், அதில் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வார். இந்த எலியா சாரிபாத்துக்கு போனார். இவன் நினைச்சார் கர்த்தர் கட்டளை கொடுத்து வச்சிருப்பாரு, அந்த அம்மா ரெடியாக இருப்பாங்க, எல்லாம் ஆக்கி சமைச்சு வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க, நம்ம போனோடனே அப்பமும் இறைச்சியும் கிடைக்கும், காக்கா கொண்டு வரதோட நல்லா இருக்கும் அப்படி நிச்சயமாக நினச்சிட்டு போயிருப்பார். அங்கே போனால் அந்த அம்மாவுக்கு நிலமை தர்ம சங்கடமான நிலமை, விறகு பொறுக்கிட்டு நிற்குது. இவர் போய் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா நானே 2 அப்பம் சுட்டு நானும் என் பிள்ளையும் 2 பேர் இருக்கோம், 2 பேரும் சாப்பிட்டு 2 பேரும் செத்து போகிறதுக்காக இப்போ 2 விறகு பொறுக்க வந்திருக்கேன். அந்த அம்மா பூரா 2 2 2ன்னு சொல்லுது. 2 அப்பம் சுடணும், 2 பேரும் சாப்பிடணும். எதுக்கு? வாழ்வதுக்கு இல்லை, என்னத்துக்கு சாப்பிடணுமா? சாப்பிட்டுட்டு என்ன செய்யணுமா? செத்து போகணுமா? அதுக்கு எத்தனை விறகு? இந்த மாதிரி ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு அம்மா கிட்ட ஆண்டவர் அனுப்பிட்டு கட்டளை கொடுத்துருக்கேன்னு சொன்னார். நம்மளை மாதிரி ஆளுன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆண்டவர், இதோட காக்கா பரவாயில்லையே, இதோட காக்கா பரவாயில்லையே அப்படிதான் தோணும். ஆனால் பாருங்க, அவர் பொறுமையாக இருந்தார். சரி அப்படியே செய்யி, அதில் முதல் அப்பத்தை யாரு கொண்டு வா, முதல் அடைய எனக்கு கொண்டு வா. அவர் அழகாக சொன்னார். நிச்சயமாக அந்த அம்மா அப்படியே செஞ்சாங்க. அவங்களும் இவரும் பஞ்சகாலம் முடிய வர நல்லா சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி போஷித்தார், அப்படி போஷித்தார். ரொம்ப ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமாக இருக்கும்.
சில வேளை நமக்கு அந்த கடைசி நேரம் வரைக்கும் வாசல் திறக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் அங்கே வாசல் திறக்கும். ஏன்னா அவருடைய கட்டளை எப்படி கொடுத்திருப்பார், எப்படி செயல்படும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தின இடத்துல வாசலை அடைச்சு தான் கிடக்குது. நம்ம நினைச்சதை விட எதிர்பார்ப்புக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அங்கத்தான் கர்த்தர் அனுப்பினார்னா அங்கத்தான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து இவர் இனி இவருடைய வாழ்வின் லேட்டர் பீரியட்ல ஒரு தடவை ஏசபேலுடைய வார்த்தையில் சோர்ந்து போய் ஒரு ஓட்டம் பிடிச்சார். போயிட்டு சோர்ந்து போய் சூறைச் செடி கீழே என்ன பண்ணிக்கிட்டார், படுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் சூறைச் செடி கீழே படுத்து கிடக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு தேவதூதனை நேரடியாய் அனுப்பி ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் அவருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தா. 1 ராஜாக்கள் 19:4 முதல் 8 வரையிலான வசனங்களில் அது இருக்கிறது. சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்து தூங்கிட்டார். சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்து தூங்கிட்டார். திரும்ப தூதன் 2ஆம் தரம் அவரை தட்டி எழுப்பி 2ஆம் தரம் சாப்பாடு கொடுத்தார். 2ஆம் தரம் கொடுத்ததையும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த பலத்தினாலே அவர் பயணம் செய்தார். அல்லேலூயா, பயணம் செய்து போய் கெபிக்குள்ள படுத்துக்கிட்டார். எலியாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு பயங்கர வீரமாக இருக்கும், செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனாலும் அவர் வீரம்தான். ஆண்டவர் கடைசியில் அவரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இவர் சூறைச்செடியில் படுத்தவர் 2 முறை பரலோகத்திலிருந்து ஆகாரம் வந்ததை சாப்பிட்டுட்டு எழும்பி போய் திரும்பவும் கெபியில் போய் படுத்துக்கிட்டார். அப்புறம் ஆண்டவரே அவரை தேடி வந்தார். தேடி கெபியிலிருந்து வெளியே வர சொல்லி கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்ட பிறகுதான் ஆளு செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுலேயும் நமக்கு 1000 பாடங்கள் இருக்கின்றன. எவ்வளோதான் பரலோகத்திலிருந்தே சாப்பாடு கிடைச்சாலும் சரீரத்துக்கு தான் பலம், ஆவிக்கு பலம் வராது. சோர்வு தான். சரீரத்துக்கு தான் பலம் வந்தது. ஒரு பயணம் செய்தாரே தவிர இங்கே சூறைச்செடியில் படுத்தவர் அங்கே போய் எங்கே படுத்துக்கிட்டாரு, கெபியில் படுத்துக்கிட்டார். ஆனால் எப்போ கர்த்தருடைய மெல்லிய சத்தம் வந்ததோ அப்போ தான் ஆவியில் பலன் வந்தது. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. எலியா சரீரத்தில் பரலோகத்திலிருந்து கொடுத்து அனுப்பின ஆகாரத்தினால பலனடைந்தாலும் அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது தேவனுடைய வாயிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் வந்த பிறகுதான். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நமக்கு நல்ல பாடங்கள். ஆண்டவர் எப்படி ஒரு பரிசுத்தவான போஷிக்கிறார் என்று சொல்லி உங்களையும் போஷிப்பார். நீங்கள் நல்ல ஆவியில் உற்சாகமாக இருக்கிற வேளையும் உங்களை போஷிப்பார். சில சமயம் சோர்ந்து தளர்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென். அவர் கைவிட மாட்டார். நம்ம உணர்ச்சி உள்ள மனுஷன் அவருக்கு தெரியும். நம்ம பல்பல சுபாவங்களால் நிறைந்த மனுஷன் அவருக்கு தெரியும். அவர் தானே நம்மளை படைத்தவர், அன்பு தகப்பன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளை வாடி வதங்கி போக அவர் கைவிடுவதே இல்லை. அவரே கடைசியில் தேடி அந்த மனுஷனை உயிர்ப்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ரொம்ப உறுதியாக ஒரு காரியத்தில் இருக்கணும். பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் எந்த காரியம் பொருள் இல்லாத ஒரு நிலை வந்தாலும் வேலை வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தாலும் அட்மிஷனே கிடைக்காம ஒரு வருஷமே பாழா போகுது என்கிற நிலை வந்தாலும் தொழிலை தொடங்கினேன் தொடர்ந்து நடத்தவே முடியலையே நஷ்டமாயிருச்சே என்கிற நிலைமை வந்தாலும் நீங்க மட்டும் உள்ளத்துல தோண்டு போகாதீங்க. அதுக்கு அவரையும் இவரையும் பார்க்காதீங்க. இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. பஞ்சம் பசியோ நிர்வாணமோ மிஞ்சும் வறுமையோ வந்திடினோ. பஞ்சம் பசியோ நிர்வாணமோ மிஞ்சும் வந்திடினோ. அஞ்சாதே தஞ்சம் தந்து உன்னை தாங்கிடுவார். கொஞ்சமோ அஞ்சாதே தஞ்சம் தந்து உன்னை தாங்கிடுவார். என் ஆத்துமாவே கலங்கிடாதே
உன்னத தேவனுன் அடைக்கலமே, என் ஆத்துமாவே கலங்கிடாதே, உன்னத தேவனுன் அடைக்கலமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்தை தாவீது எதிர்த்த சம்பவத்திலே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம். எதிர்த்து வந்த நபர்களை அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எதிர்த்து வருகிற நபர்களை அல்ல, யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். கோலியாத்துடைய விஷயத்தில் 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. கோலியாத் என்கிற எதிரி ஒரு மாம்சம் மலை போல காணப்பட்டான். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சவுல் ராஜாவுக்கு பயம் உண்டாயிற்று. அவனுடைய படைத்தலைவனாகிய அப்னேருக்கு பயம் உண்டாயிற்று. ஒருவர் கூட ஒருத்தனுக்கு ஒருத்தனாக அவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த சிறுவனை யுத்த களத்துக்கே அவன் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பான்னு நினைக்கேன். அவனை கொண்டு வந்தார். அவன் எப்படி பார்க்கிறான் பாருங்க. அவன் ஒருத்தன் தான் அந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கோலியாத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர நம்ம கர்த்தர் அவனை விட பெரியவர் என்கிற எண்ணமே யாருக்கும் வரவே இல்லை. அதுதான் ஒரு சங்கடமான காரியம். அப்போ இந்த கோலியாத்தை பார்த்து இருந்தாங்க. எதிரி அப்படிப்பட்டவன் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர இந்த எதிரியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எங்கள் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதே மறந்துட்டாங்க. சின்ன தாவீது கர்த்தரை நினைச்சான். அல்லேலூயா. அவன்கிட்ட போகும்பொழுதும் அந்த சிந்தையோடு தான் போறான். எப்பா நீ ஆயுதங்களோடு என்னிடத்தில் வருகிறாய், நான் என் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இந்த அறிவும் ஞானமும் இந்த பார்வையும் சவுலுக்கோ அப்னேருக்கோ அந்த இஸ்ரவேலுடைய எந்த படை வீரர்களுக்கோ இல்லாமல் போயிற்று. ஒரு சிறுவனை ஆண்டவர் கிராமத்திலிருந்து இதுக்காக கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அந்த சிறுவனை போல தான் நாமும் இன்றைக்கு நமக்கு எதிராக எழும்பி வரக்கூடிய எந்த எதிரிகளையும், மனுஷ எதிரிகள் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். பணபலத்தோடு வருகிறார்கள், அதிகார பலத்தோடு சிலர் வருகிறார்கள், ஆட்கள் பலத்தோடு வருகிறார்கள், பல பலத்தோடு வந்து நமக்கு சவால் விடுவார்கள், நம்மை மிரட்டுவார்கள், நம்மை தாக்க வருவார்கள். எது செய்தாலும் தேவ மக்களே, நம்மை கைவிடாத கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கும் மேலாக பெரியவர் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்மை முன்னறிந்து முன்குறித்து தெரிந்து கொண்டதனால எந்த எதிரி கையில நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் நீதிமானை துன்மார்க்கனுடைய கையில என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. விட்டு கொடுக்காதவர் தன்னுடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கையிலே ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். எந்த மனுஷன் என்ன மாதிரி நம்மளுக்கு எதிராக எழும்பினாலும் நீங்க பயப்படாதிருங்க. ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்க தவறி விடாதிருங்கள். அல்லேலூயா. அவனுக்கு 4 பேர் இருந்தா எனக்கு 2 பேர் இல்லாம போயிருவாங்களா? இதெல்லாம் மாம்சத்துக்குரியது. ஒரு நாளும் அவனுக்கு 4 பேர் இருந்து உனக்கு 8 பேர் இருந்தா கூட உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிற சிந்தை வந்தால்தான் உன்னால் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தான் வேணா அவன் 4 கொண்டு வந்தா இவன் 8 திரட்டி எதிர்த்துருவான், ஜெயித்துருவான். உனக்கு அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். மனுஷ பலத்தால ஜெயிப்பதற்கு, பணபலத்தால ஜெயிப்பதற்கு, உனக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டி ஜெயிப்பதற்கு தேவ பிள்ளையே உனக்கு கர்த்தர் அது தரமாட்டார். நீ என்னைக்கு இயேசுவை தேடுறியோ, இயேசு மேல சார்ந்து நிற்கிறியோ, இயேசுவையே உன் பலனாய் கொண்டு நிற்கிறியோ, கர்த்தரை தன் பலனாய் கொண்டு நின்றால் மட்டுமே உனக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா.
நீ இந்த சரியான வழியை புரிந்து கொள்ளாம உன்னுடைய என்னை எதிர்க்கிறவர்கள் வரும் பொழுது உலகத்தான போல செயல்படுறதுனால தான் இவ்வளவு சிக்கல், இவ்வளவு தோல்வி, இவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு சிந்தியுங்கள், நான் உலகத்தான போல செயல்பட மாட்டேன், என் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் நாமத்தை உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரியை பார்க்காதீங்க, எதிரியை பார்க்காதீங்க, அந்த எதிரியின் மேல் ஜெயம் தருகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு அரணும் பாதுகாவலும் கோட்டையும் கேடகமுமா இருக்கிற கன்மலையாகிய கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள், அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள்னா இப்படிப்பட்ட அனுபவங்களில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இதே விஷயத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக்கு அந்த துறவுக்கு, அந்த கிணறுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சம்பவம் தெரியும். அவங்க அப்பா வெட்டின துறவுகள், கிணறுகள், பெலிஸ்தர் அதை தூர்த்து போட்டார்கள். அதுக்கு பிறகு ஈசாக்கு அவன் காலத்திலே அதை தூர்வாரி அந்த கிணறுகளை ஒவ்வொன்றாக சரிப்படுத்தி தன்னுடைய மந்தைக்கு பயன்படுத்த திட்டமிட்டான். அப்போ ஏசேக்கு என்கிற அந்த துறவை தோண்டினான். நல்ல தண்ணீர் கிடைத்தது. கிடைத்தோடனே கேராரூர் மேய்ப்பர் என்கிற கூட்டத்தார் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ வாக்குவாதம் பண்ணின பொழுது இவன் சண்டைக்கு போகாமல் ஏசேக்குன்னு பேர் போட்டுட்டு ஒதுங்கி போயிட்டான். அடுத்து சித்துனான் சொல்கிற இடத்துல போய், அதுவும் அவங்க அப்பா தோண்டின துறவு தூர்த்து போடப்பட்டிருந்தது, அதையும் தூரெடுத்து தண்ணி வந்தது. உடனே கேராரூர் மேய்ப்பர் பழையபடி வந்தாங்க. அப்போ அதையும் விட்டு கொடுத்துட்டு சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் 3வது கிணறு தோன்றான். ரொம்ப சோதனை மேலே சோதனை. எதிரி விடாப்பிடியாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். 2 கிணறு தோண்டியாச்சு, தண்ணி குடிக்க முடியல. இவனுக்கு எப்படி இருக்கும்? இவன் கூட இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் கூட இந்த கிணறு வெட்டின ஆட்களுக்கு எவ்வளோ வேகம் வரும்? எல்லாரையும் அமைதிப்படுத்திக்கிட்டு சமாதானத்தை காத்து கொண்டு இருக்கிறான். 3வது கிணறு வெட்டிட்டு பார்த்தா ஒருவனும் சண்டைக்கு வரல. அப்போ அவன் சொல்கிறான், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஒருத்தனும் வரலடே அப்படி சொல்லல. இப்போ ஒருத்தனும் வரலடேன்னு சொல்லல. அவனும் அவன் ஒரு வகையை வைக்கல, கர்த்தரை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். கர்த்தர் இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு ஏசேக்கில் இடம் உண்டாக்கல. கர்த்தர் நமக்கு சித்தனாவில் என்ன செய்யல? இடம் உண்டாக்கல. உண்டாக்குனா இவனை எல்லாம் வரமாட்டான். இவனை வந்த காரணம் அவர் நமக்கு அதை வைக்கல. அவர் தான் அவன் பார்த்தான். இந்த எதிரிகளை அவன் பார்க்கவே இல்லை. இந்த ஒரு விவேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அவனை இவன் ஒரு பொருட்டாவே பார்க்கல. ஏன்னா நிச்சயமா பெரிய 5 ராஜாக்களை முறியடித்தவர்கள் இவன்கிட்ட இருக்காங்க. அவங்க அப்பா காலத்தில் பெரிய வீரர்கள்னா என்ன, வேலைக்காரங்க தான். பட் அவங்களால முடியும். ஒரு வைராக்கியம் வந்தால் அவங்க செய்வாங்க, அது முடியும். ஆனால் அவன் எதிரி நான் என்கிற அந்த மாம்ச எண்ணத்தை பார்க்காம என் கர்த்தர் என்ன நடத்திட்டு வர்றாரு. ஏசேக்கில் கிணறு வெட்டினேன், குடிக்க விடுறான் இல்லை. அப்போ அவன் விடுறான் இல்லை என்பதை விட கர்த்தர் அதை எனக்கு வைக்கல. இந்த விவேகம் நமக்கு வருமா? வருமா? அதான் ஆவிக்குரியவர்கள். மற்றபடி சும்மா ஆவிக்குரியவர்கள்னு சொல்லலாம், பூமிக்குரியவர்கள் தான். மற்றவங்கெல்லாம் உலகத்துக்குரியவர்கள் தான். எப்போ பார்த்தாலும் இப்படி தான். அவன் இப்படி ஆக்கி போட்டான், அவன் கிணத்துல மண்ணை வாரி போட்டான், இவன் தூரெடுத்ததை குடிக்க விட்டான் இல்லை. இப்படித்தான் விசுவாசிகளே பேசுறது. அப்போ நமக்கு அந்த ஈசா கிட்ட அந்த பாடத்தை படிக்கணும், அந்த சின்ன தாவீது கிட்ட அந்த பாடத்தை படிக்கணும். அப்போ நம்ம எதிரிய பார்க்கக்கூடாது, நம்மை நடத்துகிற கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. அவனுடைய ஆயுதங்களை பார்த்து பயப்படக்கூடாது, நம்மோடு இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா.
இப்போ அவன் செய்கிற செயலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த செயலுக்கெல்லாம் மேலே கர்த்தரை பார்க்கணும். கர்த்தர் இடம் உண்டாக்குறாரா இல்லையா, உண்டாக்குறாரா இல்லையா? இப்போ கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்படி புரியுதா? லேஸில் புரியாத இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புரிஞ்சுதுன்னா பாக்கியசாலிகள். நிறைய பேருக்கு இது கிடையாது. நம்ம இதை பழகணும். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் நான் என் எதிரியை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், என் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. என் கர்த்தரையே நான் என்ன செய்யணும்? நோக்கி பார்த்து கொண்டு இருப்பேன். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு வேதனை வரும். அதெல்லாம் வச்சுட்டு கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். இப்படி பண்ணுறானுங்களே அப்படி பண்ணுறானுங்களேன்னு எல்லாம் வரும். அதெல்லாம் அங்கே தான் பார்க்கணும். கர்த்தர் அனுமதிச்சா தான் பண்ணுவானுங்க. கர்த்தர் ஸ்டாப் பண்ணால் பேசாமல் போயிடுவானு. அல்லேலூயா. ரெக்கபோத்தில் கர்த்தர் ஸ்டாப் பண்ணி விட்டுட்டார், பேசாமல் போயிட்டான். ஒரு சண்டையும் இல்லை, யுத்தமும் இல்லை, அவன் மாதிரி வரவே இல்லை. அல்லேலூயா. அதனால இதனால டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, மனக்குழப்பம் வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் நோக்கி பார்த்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த ஏசேக்கு சித்னாவை விட மிக ஆசீர்வாதமான ரெக்கபோத். அல்லேலூயா. அடுத்தது பெயர் சபா, அதை விட ஆசீர்வாதமானதை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நெஞ்சில் விசாரங்கள் பெருகுகையில் அஞ்சாதே என்றவர் வசனம் தேற்றோம். நெஞ்சில் விசாரங்கள் பெருகுகையில் அஞ்சாதே என்றவர் வசனம் தேற்றோம். வஞ்சகன் எய்திடோம் நஞ்சம் கணைகளை முறியடிப்பார். வஞ்சகன் கணைகளை முறியடிப்பார். என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. வாழ்க்கை படகினில் அலைகள் மோதி ஆழ்த்துகையில் உன் அருகே நிற்பார். வாழ்க்கை படகினில் அலைகள் மோதி ஆழ்த்துகையில் உன் அருகே நிற்பார். சூழ்ந்திடும் புயல் நீக்கி வாழ்ந்திடவே பல கரம் பிடிப்பார். சூழ்ந்திடும் புயல் நீக்கி நீ வாழ்ந்திடவே பல கரம் பிடிப்பார். என் ஆத்துமாவே ஓ ஹல்லேலூயா அடைக்கலமே. என் ஆத்துமாவே கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. அல்லேலூயா. நாம் ஒரு பொழுதும் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாம் அவர் அறியாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை, அவர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்கிறதில்லை. கோலியாத்தா இருக்கட்டும், கேராரூர் மேப்பரா இருக்கட்டும், அவர் அறியாம வருகிறதும் இல்லை, அவர் அனுமதிக்காம நம்மளை எதுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அதனால அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக, தூஷித்த நபர்களை அல்லது தூஷிக்கிற நபர்களை அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். சில வேளை தூஷணங்கள், பரியாசங்கள், வம்புகள் நமக்கு எதிராக பலர் செய்கிறார்கள். இதுக்கும் தாவீது தான் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16:10. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. சிலருக்கு நிந்தனை போராட்டம், நிந்தை, பரிகாசம், பலர் எரிச்சலூட்டும்படி, நம்மை வேகப்படுத்தி பிரச்சனையை உண்டாக்க வைக்கும்படி நம்மளை போட்டு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. பரிகாசம் பண்ணி, டீஸ் பண்ணி,
ஒரு மாதிரி பண்ணுகிற அந்த போராட்டங்கள் சிலருக்கு வருகிறது. சும்மாவே இருக்க மாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. சிலருக்கு சொந்த வீட்டுக்குள்ளேயே இது நடக்குது, சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் நடக்குது, நம்ம லொக்காலிட்டியில் குடியிருப்பு பகுதியில் நடக்குது, பஸ்ஸில் போகும்பொழுது வரும்பொழுது யாத்திரைகள்லாம் நடக்கிறது. ஏன் தான் பண்ணுறாங்கன்னே தெரில. அது சிலர் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதாவது காரியத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கும். இந்த சீமேயி சவுலுடைய சொந்தக்காரன். இவன் தாவீது சவுலுக்கு இடத்துல ராஜாவாகி வந்ததெல்லாம் இவனுக்கு பிடிக்கல. ஆனால் இவன் அமைதியாக இருந்தான். அதிகாரம் தாவீது கையில் இருந்தனால பேசாமல் இருந்தான். ஆனால் ஒரு நாள் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீது ஆட்சி செய்ய முடியாமல் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுட்டு அவன் இறங்கி காட்டுக்கு போனானே, அந்த நேரத்தில் இவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. உடனே கண்டபடி தூஷிக்கிறான். தூஷிக்க மட்டும் இல்லை, கல்லையும் மண்ணையும் வாரி ராஜா மேலே எரிஞ்சானா. எரிஞ்சிட்டு போனான்னு இல்லை, கூடவே நடந்து தாவீதின் மேலே கல்லையும் மண்ணையும் வாரி எரிஞ்சு நீ மோசமானவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், சவுலுக்கு விரோதமாக எழும்புனா நீ அப்படி அழிஞ்சு போவ, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே வந்தான். ஒரு தொடர் பிரச்சனை. இவனே வேதனையோடு போகிறான். பொதுவாக எல்லாருக்கும் எப்படி வரும்? பயங்கர கோபம் அந்த டைம் வரும். நானே இவ்வளோ வேதனையாக போகிறேன், இவன் யாருடான்னு சொல்லி ஒரு தட்டுறதுக்கு தான் யாருக்கும் வரும். கூட நடக்கிறவன் சொல்கிறான், ராஜா ஒரு வார்த்தை அனுமதி கொடுங்க. அவன் சொன்ன வார்த்தை, இந்த செத்த நாயை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், அவன் உண்டு, பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. கூட போர் வீரர் நடக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்தோன்னா அவன் தூஷிக்கிறான். அப்போ தான் தாவீது அந்த வார்த்தையை சொன்னான், கர்த்தர் அவனுக்கு என்ன தூஷின்னு சொல்லியிருப்பாரா இருக்கும், தூசிச்சுட்டு போட்டு. ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் எவ்வளோ மேன்மையான வார்த்தைகள். என்ன சிலருக்கு டிக்ஷனரியிலே இது கிடையாது, அகராதியிலே இந்த மாதிரி வார்த்தைகளும் இந்த மாதிரி இது எண்ணங்களும் கிடையாது. நமக்கு வரணும். அல்லேலூயா. ஒருத்தன் பரிகசித்தான்னா நம்ம ஆராய்ச்சி எங்கே போவோம்? அவனை முதல்ல எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இல்லை அவனுக்கு பழிக்கு பழி மாற்றி கொடுக்கலாமா, அவனுக்கு கதையை நாலனத்தை அறிஞ்சு நாளைக்கு நானும் கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் தான் பலருக்கு ஆலோசனை போகும். இல்லைன்னா இவனை இப்படி செய்ய விட்டது யாராக்கும், இவனை தூண்டி விட்டது யாராக்கும்னு சொல்லி அங்கே ஒரு ஆராய்ச்சி போகும். ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை. தாவீது சிம்பிளாக சொல்லிட்டான், கர்த்தர் அனுமதிச்சாரு, தூஷிக்கிறான்ப்பா, நான் பேசாமல் அதை வாங்கிக்கிடுறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி செய்ய முடியும்? நல்ல விவேகம் உள்ள ஆட்கள். சிலர் மட்டும்தான் கையை உயர்த்திய ஆமைன்னு சொல்லுதிய, ரொம்ப ஞானிகளாக இருக்கிய. அல்லேலூயா. ஆனால் எல்லா ஞானிகளும் இதை படிக்கணும். கண்டிப்பாக இது வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய காரியங்கள் கர்த்தர் அறியாமல் சம்பவிக்கிறதில்லை, கர்த்தர் அனுமதிக்காமல் என்ன செய்கிறதில்லை, சம்பவிக்கிறதில்லை. அப்போ நமக்கு விரோதமாக ஒரு தூஷணம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு பரிகாசம் வருகிறதுன்னா கர்த்தர் அறியாமலோ அனுமதிக்காமலோ அதுவும் என்ன செய்யாது, வராது. தாவீது சொன்ன வார்த்தை கொஞ்சம் கூட இதாக சொன்னான். கர்த்தர் சொல்லியிருப்பார், அவனை தூசின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அடுத்ததோட ரிசல்ட்டையும் அவன் சொல்கிறான், நான் பேசாமல் இருக்கட்டும், கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து எனக்கு என்ன செய்யட்டும், நன்மை செய்யட்டும். அப்போ ஆண்டவர், நான் இவனை போய் எதிர்த்து நின்னேன்னா நன்மை செய்கிறது காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். பேசாமல் 100% அதை ஏற்றுக்கொண்டேன்னா என் சிறுமையை பார்த்து கர்த்தர் சீக்கிரம் எனக்கு என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், அது வாசிக்கலை, அது அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னுடைய சொந்த மகனே எனக்கு விரோதமாக இப்படி செஞ்சிருக்கும் போது இவன் யார்? ஏன்னா அப்சலோமுடைய சிச்சுவேஷன்லேயும் அவர் இறங்கி போகிறார். அப்போ அவர் சொல்றார், எப்போ நான் பெற்றெடுத்த மகனே எனக்கு இப்படி செஞ்சான், அதை நான் சகிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன், இவனுக்கு தான் சகிக்கிறதுக்கு என்னப்பா. எவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட உள்ளம் தாவீதுனுடைய உள்ளம். கர்த்தர் அந்த உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் தேவனுக்கு. இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவி எனக்குள்ள வாசமா இருக்கிறார்னு சொல்றவங்களுக்குள்ள இதனுடைய சின்ன சாயல் கூட வரமாட்டேங்குதே. எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். உணரணும், நம்மை தாழ்த்தணும். அந்நிய பாஷை பேசுறதுனால எல்லாம் நடந்துராது. அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்தி அடைஞ்சு இருக்கக்கூடாது. பாருங்க,
இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ள இருந்த இந்த அழகான சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கா? நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நமக்கு விசுவாசியின் பேரு, ஊழியக்காரன் பேரு வரிந்து கட்டிட்டு சண்டைக்கு போறது, வரிந்து கட்டிட்டு சண்டைக்கு போறது. ஐயோ, இதெல்லாம் ஆகுமா? கர்த்தருக்கு ஏற்குமா? இன்னைக்கு சிந்திப்போம். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும், நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் அறியாமல் ஒருவனை என்ன தூசிக்க முடியாது, கர்த்தர் அனுமதிக்காம ஒருத்தனை என்ன பரியாசம் பண்ணவும் முடியாது. செஞ்சுட்டே போட்டு அதை கண்டுக்காம நான் வந்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 100க்கு 100 எதிர்க்காம அதை விட்டுட்டோம்னா கர்த்தர் அதற்காய் சீக்கிரம் கிரியை செய்வார். அல்லேலூயா. பிறகு இந்த சீமை தாவீது வெற்றியோடு திரும்பி வரும்போது வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அது கர்த்தர் செய்வார். கர்த்தர் எப்படி செய்யணுமோ செய்வார். அது அவருடைய காரியம். நம்ம கர்த்தர் அனுமதிக்கிறார், இவன் இப்படி செய்கிறான். சொந்த வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் அப்படி இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே இந்த மாமியார் என்ன பேசிகிட்டே இருக்காங்களே, இந்த மருமகா என்ன பேசிகிட்டே இருக்காளே, இப்படி மாறி மாறி இருக்கும். அப்பா பிள்ளைக்குள்ளேயும் சில சமயம் இருக்கும். எல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய சொந்த உற்றார் உறவினர் யார் எப்படி உங்களை குறை பேசிட்டு தெரிஞ்சாலும், யார் நிந்தித்து அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் சொல்லியிருப்பார், கர்த்தர் அனுமதிச்சிருப்பார். நடக்கட்டும்னு சொல்லி கூலா இருங்க. உள்ளத்தில் அதை எடுத்துக்கிடவே செய்யாதீங்க. உங்க ஆத்துமா இதனால கலங்கவே கூடாது. அல்லேலூயா. உற்றார் உறவினர் மற்றும் பலர் குற்றமை கூறி திரிந்திடினோ, உற்றார் உறவினர் மற்றும் பலர் குற்றமை கூறி திரிந்திடினோம், கொற்றவன் இயேசுவை பெற்ற பிதாவை போல் அரவணைப்பார், கொற்றவன் இயேசுவை பெற்ற பிதாவை போல் அரவணைப்பார். என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வதாக, உபத்திரவப்படுத்துகிறவர்களை அல்ல, அதை நமக்கு முன்குறித்து வைத்து அனுமதிக்கிற கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 27-28 வார்த்தைகளை கவனியுங்கள், வாசிங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் காலத்தில் எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் வந்த பொழுது சபை கூடி ஜெபித்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க. நீர் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேலரோடும் கூடிக்கொண்டு உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக வந்திருக்காங்க. அவருடைய சபையாகிய சரீரமாகிய சபைக்கு விரோதமாக உபத்திரவம் பண்ணுறாங்க. அப்போ இந்த உபத்திரவத்தை, ஏரோது பண்ண உபத்திரவம், பிலாத்து பண்ண உபத்திரவம், இது வந்து இயேசு பரமேறி சென்ற பிறகு, சபை ஃபார்ம் ஆன பிறகு சபையில் நடக்கிற உபத்திரவம், சபைக்கு நடக்கிற உபத்திரவம். இவங்க சொன்னாங்க, நீர் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. அப்போ இதை கூட இந்த காலத்தை கூட கர்த்தர் முன்குறித்து அனுமதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல முடியுமா? இந்தியா தேசத்திலே இன்னைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவம் வருவதை கர்த்தர் என்ன செய்து வச்சிருக்கிறார்? முன்குறித்து வைத்திருக்கிறார். இது ஒன்றும் யாருடைய பவரும் கிடையாது, கர்த்தருடைய அனுமதி. அல்லேலூயா. ஒருவருடைய பவரும் கிடையாது, ஒருவருடைய வல்லமையும் கிடையாது. இது யாருடைய அனுமதி? அவருடைய முன்னறிவு. அவர் முன்குறித்தது. இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க அதை புரிந்து கொண்டாங்க. அப்ப இதுல துன்பங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இரத்த சாட்சி மரணங்கள், மகா பயங்கரங்கள் ஒரு பக்கம் பார்க்க போனா ஒவ்வொருத்தனுக்கு வேகமும் வருது, வேதனையும் வருது. ஆனா தேவ மக்களுக்கு வேகமும் வேதனையும் அல்ல.
தேவனுடைய காரியத்தை புரிந்து இந்த காலத்தில் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க இப்படி இந்த அறிவோடு கூடியிருந்து கூடின இடம் அசையும்படி என்ன பண்ணினாங்களா சொல்லுங்க, ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் நடக்கும், தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க, அங்கே எழுதியிருக்கு இங்கே எழுதியிருக்குன்னு ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க. அது தப்பு. தேவனுடைய முன்னறிவின்படி, தேவனுடைய முன் தீர்மானத்தின்படி தான் இந்த உபத்திரவம் நடக்கிறது. ஆனா அதை அறிந்த பிள்ளைகள் அதிக ஊக்கமாய் இடம் அசையத்தக்கதாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இதுக்கு அதிகாரிகளா கோபப்படக்கூடாது, ஆட்சியாளர்கள் மேல எரிச்சல் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான அமைப்புகளுக்கு மேல நம்ம சாட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நம்ம ஏத்து நிற்கவோ பேச வேண்டிய காரியம் அல்ல. முழங்கால நின்று கர்த்தாவே நீங்க இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, இப்போ உங்க பிள்ளையாகிய இயேசுவை நீங்க மகிமைப்படுத்தி அற்புத அடையாளங்கள் பலமா நடக்க பண்ணுங்க, சுவிசேஷத்தை நாங்க அறிவிக்கணும், அது நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற கட்டளை, அதுக்கு வாசல் திறந்து தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஊக்கமாக இடம் அசையும்படி ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர்களுக்கு பலன் வந்தது, சுவிசேஷகர்களுக்கு பலன் வந்தது, எங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. தைரியமா போனாங்க. அடிகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, துன்ப பாதை தான். ஆனாலும் பாருங்கள், அது கர்த்தர் வகுத்த பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவியில் வைராக்கியம் கொள்ளணுமே ஒழிய மாம்சத்தில் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வைராக்கியம் கொள்ளக்கூடாது, மாம்சத்தில் பேசக்கூடாது. அல்லேலூயா. துன்ப பாதை செல்ல துணிந்திடுவாய், அன்பர் சென்ற பாதை அதுவேதான். துன்ப பாதை செல்ல துணிந்திடுவாய், அன்பர் சென்ற பாதை அதுவேதான். துன்பமே உன் பங்கு, துன்பம் மூலம் தேவராஜ்யம் சேர்வாய். துன்பமே உன் பங்கு, துன்பம் மூலம் தேவராஜ்யம் சேர்வாய். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கலங்கிடாதே, உன்னத தேவன் உன் அடைக்கலமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மரணத்தை கூட அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். மரணத்தை, மரணம், கொலைபாதகம், இழப்பு என்ற பல கண்ணோட்டங்களில் பார்ப்பதுண்டு, பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் தேவ மக்கள் மரணத்தை கூட அப்படி பார்க்காமல் அதை ஒரு தேவ செயல் என்று தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிப்போம். 20-22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் மரித்தார்கள் ஒரே நேரத்தில். அப்போ யோபு சொன்ன வார்த்தை, ஐயோ இந்த பலத்த காற்று வந்து என் பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சே, ஐயோ இந்த வீடு இடிஞ்சு விழுந்து என் பிள்ளைகள் செத்து போச்சே, அப்படி சொல்லாம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பயங்கரமான மரணம், அத்தனை பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரிச்சிருக்காங்க. என்ன பயங்கரமான கதறுதல், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த மனுஷனுக்கு வாயிலிருந்து வரும். ஆனால் அந்த மனுஷன் மரணத்தையோ, அது இந்த ஆக்சிடென்ட் இப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சு, அதுக்கெல்லாம் மேலாக
கர்த்தருடைய செயல். அவர் தந்தார், அவர் எடுத்தார். அல்லேலூயா! என்ன ஒரு பெரிய ஒரு வார்த்தை! அல்லேலூயா! இது சிம்பிளா நம்ம பேசிடுவோம். ஆனா அந்த பக்தனுடைய உள்ளம் எவ்வளவு தூரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உள்ளமாக இருந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பர்களே, மரணம் என்பதுதான் பயங்கரமான ஒரு சம்பவம். ஆனா அதுல கூட அந்த மரணத்தை மரணம்னு பார்க்காம அதை கர்த்தருடைய செயல், அவர் தந்தது, அவர் எடுத்தது, அப்படி ஒரு பக்தன் சொல்ல முடியுமானால் எவ்வளவு மேன்மையாய் கர்த்தர் அந்த உள்ளத்தை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா! இன்று கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு சரியான பார்வை, எல்லாவற்றிலும் கர்த்தரை பார்க்கிற உலகத்துல பலது நடக்கும். மனுஷன் பலவிதமா இருப்பான், என் சூழ்நிலை பலவிதமா இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேல என் இயேசுவையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா! மரணமே வந்தாலும் அருளாதே, சரணடைந்தால் தைரியம் தந்திடுவார். மரணமே வந்தாலும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படியிடுவோம். தைரியம் தந்திடுவார். அரண் அவர், ஆபத்தில் திரணமாய் மதிப்பாய் உன் ஜீவனையே. அரண் அவர், ஆபத்தில் திரணமாய் மதிப்பாய் உன் ஜீவனையே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க ஆத்துமா எந்த சூழ்நிலையிலும் கலங்கவே கூடாது. கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். எந்த சூழ்நிலைக்கு மேலால, எந்த மனிதனுக்கு மேலாக, எந்த சம்பவத்துக்கு மேலாக கர்த்தரையே நோக்கி பார்த்து ஆத்துமா பலனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நம்முடைய ஆத்துமாவுக்குள் வாசமாய் இருக்கிறார். அது ஒரு பொழுதும் அசையாது, அசைக்கப்படக்கூடாது. பதறாதே, கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் அறியாமல் உனக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை. கர்த்தர் அனுமதிக்காம உனக்கு ஒரு காரியம் நடப்பதில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தை உன் வாழ்வின் அனுபவமாக மாறட்டும். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனுபவமாய் மாறட்டும். அப்ப கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் வரும். ஆத்துமா பலனடையும். உன்னை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. பிசாசு எத்தனை உருவம் எடுத்து வந்தாலும் உன்னை அணுக முடியாது. உன்னை அவன் சீண்டி பார்க்க முடியாது. நீ கர்த்தருக்குள் திடனாய் இருப்பாய். உன் ஆத்துமா கர்த்தருக்குள் பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆவியானவர் கிரியை செய்வாராக. தேவஜனமே, உள்ளத்தை திறந்து கொடு, உள்ளத்தை திறந்து கொடு. என் தேவைகளுக்கு கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன். என் தேவைகளுக்கு கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன். எனக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை பார்க்க மாட்டேன். அதுக்கு மேலாக என் கண்களை உயர்த்தி என் கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். யாருக்கு எந்த வார்த்தை தேவையோ இப்ப அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியிலே பலப்படுங்க. இப்ப அறிக்கை பண்ணாட்டா எப்ப அறிக்கை பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் சட்டை செய்ய மாட்டேன். அதுக்கு மேல என் கண்களை உயர்த்தி என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சொந்த வீட்டுக்குள்ள போற வர்ற இடங்கள்ல, வாழ்க்கை பாதையில யார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ சொல்லுங்க. இனி அதை மைண்ட் பண்ணவே மாட்டேன். இனி அதை மைண்ட் பண்ணவே மாட்டேன். கர்த்தர் அனுமதித்திருக்கிறான்னு சொல்லி சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சோத்திரம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் உங்களுக்கு சம்பவிக்காது. ஒன்றும் உங்களுக்கு சம்பவிக்காது. உபத்திரவங்கள் வழி போறீங்களா? இயேசுவின் நாமத்து நிமித்தம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறீங்களா? பயப்படாதுங்க. கர்த்தர் முன்னறிந்து, கர்த்தர் முன் திட்டமிட்டு தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. இது கர்த்தருடைய திட்டப்படி வேலை நடந்து கொண்டே இருக்கும். இதுல பயப்படவே கூடாது. நாம ஜெபிக்க வேண்டியதெல்லாம் இயேசு மகிமைப்படணும். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அவர் நாமத்தினால பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அதுக்கு தான் ஆதி சபை ஜெபித்தார்கள். நாமும் அப்படி ஜெபிக்க ஆயத்தமாவோம். மரணத்தின் மூலமாக உங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறவர்
இருக்கிறவர்களே, இன்றைக்கு தைரியப்படுங்க, பலப்படுங்க. என் புருஷனை எனக்கு கொடுத்திருந்தீர், நீர் எடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் பிள்ளை எனக்கு கொடுத்திருந்தீர், இப்ப எடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு கண்ணீரோடு சொல்ல முடியுமா? சகோதரா, சகோதரி, உன் உள்ளத்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஒரு மேலான நிலைமைக்கு உன்னை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை இழந்து தவிக்கிறீர்கள்? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரு உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். உன் கூட்ட கலைச்சவர் கர்த்தர் தான். ஆமென், ஸ்தோத்திரம். குடும்பத்தில் மரணத்தின் மூலமாக கூட்டை கலைத்தவர் கர்த்தர் தான். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ அதனால தைரியப்படு, நீ பலப்படு. இனி அதுக்காக அழுது கொண்டிருக்க வேண்டாம். இனி அதற்காக நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். எந்த காரியத்திலும் அவர் இருந்திருந்தா, அவன் இருந்திருந்தா, அவ இருந்திருந்தா, இப்படியா இருக்குமே, அப்படியா இருக்குமேன்னு மகனே, மகளே, இனி அந்த வார்த்தையை நிறுத்திவிட்டு இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு செய்தார், இயேசு தந்தார், இயேசு எடுத்தார், இயேசு என்ன நடத்துவார்னு சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். மரணமே வந்தாலும் மருளாதே, உன் ஆத்துமா கலங்க இடம் கொடுக்காதே. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல பலமா கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, எல்லார் உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகளையும், இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த தன்மைகளையும் எங்களுக்குள்ளே ஸ்தாபித்து விடும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானவைகள், எவ்வளவு உயரமானவைகள். இது பேசினவர்களுடைய உள்ளத்தின் தன்மை எவ்வளவு உயர்ந்ததப்பா. அதையெல்லாம் உருவாக்கினது நீங்க தானே, பரம குயவன். எங்களை உங்க சாயல்ல நீங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க. உங்க குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை முன்னறிந்து முன்குறித்து வச்சுட்டீங்க. இப்போ அழைச்சி எங்களை உங்க மந்தையில் சேர்த்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. நாங்களும் இந்த உயர்ந்த பக்குவத்தை அடைவதற்காக 5 விஷயங்களை தியானித்தோம். இந்த 5மே எங்களுக்கு சொந்தமாய் மாறுவதற்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் கிருபை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நிச்சயமாய் நிச்சயமாய் இது வெறும் வார்த்தையா போகக்கூடாதப்பா. நீ அனுப்பின வார்த்தைகள் வாழ்க்கையா மாறணும் அப்பா, எங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும் அப்பா. எந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தாலும் தைரியமாக சாட்சியாக நிற்பதற்கு, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்பதற்கு கிருபை பாராட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.